ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிச்சனில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துப்போம். அந்த டைமை வந்து எப்படி குறைக்கிறது, அந்த வேலையை வந்து ஈஸியாக செஞ்சுட்டு எப்படி சீக்கிரம் வெளியில் வர்றது அப்படின்றது சின்ன சின்ன டிப்ஸ் மூலிமா பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது அதுலேருந்து வர வேஸ்ட் வந்து அப்படியே தரையிலேயே போட்டு வைக்காம, இல்லை அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலே போட்டு வைக்காம, இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நம்ம அதில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது தரையோடு ஒட்டிக்கிட்டு வெங்காயத்தோல் இல்லை அந்த வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணால் அதுலேருந்து வர சாந்து வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். செகண்ட் வந்து நம்ம இப்போ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி சேமியா, ரவை, பருப்பு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக வெசல்லேருந்து இல்லை அந்த கவர்லேருந்து கொட்டாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம குக் பண்ணும்போது கீழே வந்து எதுவும் செதறாமல் நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இது வந்து ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணனா நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். தேர்ட் விஷயம் வந்து இப்போ கடுகு வந்து பார்த்தோன்னா கடுகு தனியாக, சீரகம் தனியாக, இந்த மாதிரி தாளிப்பு தனியாக வச்சுக்காம எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகு இதெல்லாமே போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டு தாளிப்பாங்க. நம்ம தனித்தனியாக வச்சுக்கிட்டாலுமே இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறது நமக்கு தாளிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. அடுத்த விஷயம் வந்து நம்ம சமைக்கும்போது கண்டிப்பா நமக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம அப்படியே பச்சை தண்ணி ஊத்தி சமைச்சோம்னாக்கா, நமக்கு வந்து அது திரும்ப பாயில் ஆவறதுக்கு டைம் எடுக்கும். அதனால ஒரு பாத்திரத்தில நம்ம தண்ணி சுட வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ எல்லாத்துக்குமே அத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பால் காய்ச்சும்போது நம்ம எப்பயுமே எல்லா சமையலும் முடிச்சுட்டு காய்ச்சணும் அப்படின்னாக்கா, சில நேரம் அடுப்புல பால் வச்சதே மறந்து போயிடும். அது தீஞ்சே போயிடும். அந்த மாரி பண்ணாம நம்ம சமைக்கும்போதே பேரலலா பால் இன்னொரு அடுப்புல வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, சமையல் முடியவும், பால் காய்ச்சவும் சரியா இருக்கும். அடுத்த விஷயம் வந்து நம்ம ஏதாவது சமைக்கும்போதே கீழ சிந்திருச்சு, இல்ல சாப்பிடும்போது அந்த பொருள் சாப்பாட்டு பொருள் ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னா, அப்பவே ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சு வச்சுருங்க. முக்கியமா அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாரி கிடைக்கும். அத ஈரம் பண்ணி லைட்டா தொடச்சோம்னாவே நல்லா ஷைனிங் ஆயிடும். அடுப்பு, இந்த கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாமே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அது கொஞ்ச நேரம் கழிச்சு கிளீன் பண்ணோம்னா, அது ரொம்ப காஞ்சு போயிடும். அது கிளீன் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அடுத்த விஷயம் வந்து ஸ்பூன் ரெஸ்ட் வந்து தனியாவே கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்ல இருக்க ஏதாவது ஒரு சின்ன தட்டு, பொரியல் தட்டு அந்த மாதிரி கூட நம்ம அடுப்பு மேல வச்சுட்டு, அது மேல நம்ம கரண்டியோ, ஸ்பூனோ என்ன சமைக்கிறோமோ அத நம்ம வச்சுக்கலாம். இந்த மாரி வைக்கிறது மூலியமா அடுப்பு வந்து அழுக்காகாம இருக்கும். நம்ம கரண்டி வந்து சூடாகாம நம்மளால சமைச்சுக்க முடியும். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை ஐட்டம் பண்ணும்போது, அதுக்கு மேல இந்த மாரி ஒரு லிட் ஃபுல்லா வச்சு கவர் பண்ணாம, இந்த மாரி ஹாஃபா கவர் பண்ணி நம்ம குக் பண்ணும்போது, அதுலேருந்து தெளிக்கிற எண்ணெய் வந்து அடுப்பு மேல படாம நம்ம பிரிவென்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க எவ்வளோ எண்ணெய் இதிலயே போயிடுச்சு. இந்த மாரி நம்ம சமைக்கும்போது நமக்கு அடுப்பு கிளீன் பண்ற வேலை ரொம்பவே ஈஸி ஆயிடும். அடுத்த விஷயம் வந்து நம்ம நாளைக்கு என்ன சமைக்கிறோமோ, அது மொத நாள் நைட்டே எடுத்து ரெடி பண்ணி வச்சுறது. என்னென்ன காய்கறி, வெங்காயம், தக்காளி, அரிசி, பருப்பு இந்த மாரி என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எடுத்து நம்ம மொத நாள் நைட்டே எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, காலையில வந்தது நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதனால வந்து பெருசா காய்கறியோ இதெல்லாம் வந்து எதுவுமே வீணாயிடாது. ஒரு நாள் வெளியில வைக்கிறதுனால ஒண்ணுமே ஆகாது. ஸோ கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் வந்து நமக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அது மொத நாளே கட் பண்ணி கூட எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இல்ல 1 வாரத்துக்கு இல்ல 1 நாளைக்கு என்ன வேணுமோ நமக்கு ஏத்த மாதிரி அத கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இதுக்காக தனியா கண்டெய்னர்ஸும் கிடைக்குது. பட் அதுதான் வாங்கணுன்றது அவசியம் இல்ல. நம்ம வீட்ல இருக்க டப்பர்வேர்ல வேற ஏதாவது பவுல் இருந்தா அத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணோம் அப்படின்னா, அது கையோட அந்த வெஜிடபிள் கட்டர், மிக்ஸியோட அந்த ஜார் இதெல்லாமே வந்து கையோட கழுவி வச்சுட்டோம்னாக்கா, நமக்கு ஈஸியா போயிடும். அது கொஞ்சம் காஞ்சிச்சுனா அது கழுவுறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி காலையில எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட்டு அரிசிய வந்து நம்ம இந்த மாரி ஊற வச்சுட்டோம்னாக்கா, நம்ம பிரஷ் பண்ணிட்டு, இல்ல வந்து நம்ம சமைக்கும்போது ஒரு 10 நிமிஷம், இல்ல 15 நிமிஷம் ஆயிடும். நமக்கு குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தனியா ஊறுறதுக்கு நம்ம டைம் குடுக்க வேண்டாம். அடுத்த விஷயம் வந்து நம்ம கை கழுவுனாக்கா, அப்படியே அந்த செவுத்துலலாம் உதறிடுவோம். இல்ல சைட்லலாம் தண்ணி வந்து ஸ்பில் ஆகும். அந்த மாரி ஆகாம இருக்கிறதுக்கு, ஹேண்ட் வாஷ் பக்கத்துலயே ஒரு இந்த மாரி ஒரு டவல் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, கீழலாம் தண்ணி சிந்தாம நம்மளால பார்த்துக்க முடியும். அடுத்த விஷயம் வந்து கண்டிப்பா சிங்க் பக்கத்துல இந்த மாரி ஒரு ஃப்ளோர் மேட் போடுங்க. அந்த மாரி போட்டா தான் கீழ வந்து தண்ணி சிந்தினாலும் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாரி இங்கங்க நகர்த்தி நம்மளால கிளீன் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி கிச்சன் ஃபுல்லாவே நம்ம கால் தடம்லாம் பட்டு ஃபுல்லாவே சீக்கிரமா அழுக்கா போயிடும். அடுத்த விஷயம் நம்ம சாப்பிட்டு கொண்டு வந்து வைக்கிற தட்டாகட்டும், இல்ல வேற ஏதாவது சமையல் பாத்திரமா இருந்தாலும், அத இந்த மாரி தண்ணி ஊத்தி லைட்டா அலசி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கும்போது ஈஸியா இருக்கும். நம்ம அப்படியே வச்சுட்டு போயிட்டோம் அப்டின்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிற டைமுக்குள்ள அது காஞ்சு போய் நமக்கு தேய்க்கிறது கஷ்டமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டுனா, ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு வாட்டியாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து ரெடி டூ ஈட் ஐட்டம்ஸ் இந்த மாரி துவையலு, இல்ல பருப்பு பொடி இந்த மாரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு முடியல, ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு கூட இந்த மாரி நம்ம இத போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுவும் வந்து நமக்கு டைம் சேவிங்காவும் இருக்கும். ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருக்கும்.
ஸோ இந்த எல்லா டிப்புமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் எல்லாம் புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.